அன்பார்ந்த உறவுகளே, காது வலி வந்துச்சுங்க குழந்தைக்கு. உடனே என்ன செஞ்சேன், இது ஜாங் மட்டை பாருங்கள். இது ஜாங் மட்டையை இப்படி பிச்சு எடுத்தேன். இது பாருங்கள், இது மாதிரி பிச்சு எடுத்துட்டு அதை அப்படியே விளக்கில் காட்டி திருகுனோம்னா சாறு வரும். அந்த சாறு சுட்டு சுட்ட காதில் விடணும். விட்ட பிறகு குழந்தைக்கு காது வலி சரியாயிடுச்சு. அன்பர்களே, நீங்களும் இது மாதிரி காது வலி வந்தால் பயன்படுத்தி பாருங்கள். இது பாரம்பரிய பயனுள்ள மருந்து. இது பாருங்கள், இந்த மாதிரி விளக்கில் காட்டணும். இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு, நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். சூடு ஏறிட்ட பிறகு இதை அப்படியே முறுக்கி நம்ம இப்படி போட்டு இப்படி முறுக்கணும்னாக்கா, இதை முறுக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி சாறு வரும். சாறு வந்துச்சுனாக்கா அந்த சாறு நம்ம குழந்தைங்க காது வலியோ இல்லை பெரியவங்க காது வலி யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜாங் மட்டை, இதன் பேர் ஜாங் மட்டை, இதனுடைய சாறை நம்ம பிழிஞ்சு காதில் விட்டோம்னாக்கா, பாலடை இருந்தாலும் பாலடை யூஸ் பண்ணலாம், அல்லது கரண்டி ஸ்பூன்லேயும் யூஸ் பண்ணலாம். பாலடை இன்னும் நல்லாயிருக்கும். சொட்டு சொட்டாக ஒரு 3 சொட்டு காதில் விடுங்க, குணமாயிடும். காது வலி பறந்தே போய்விடும். ஒரு நொடியில் காது வலி பறந்து போய்விடும். இது இயற்கை வைத்தியம், ஜாங் மட்டை. இந்த ஜாங் மட்டை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சந்திப்போம்.